نحمده ونصلي على رسوله الكريم أما بعد النعيم المجرمي رحمة الله عليه قال لقيت مع أبي هريرة رضي الله تعالى عنه على ظهر المسجد فتولع فقال إني سمعت النبي صلى الله عليه وسلم يقول إن أمتي يدعون يوم القيامة غرا إلى آخره أو قال من صلى الله عليه وسلم صدق رسول الكريم அன்னைக்குரிய சகோதரர்களை பெரியவர்கள இங்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஒது செய்வதனுடைய சிறப்பு. ஒது செய்வது என்பது ஃபர்லாக இருக்கின்றது. அதனுடைய சுன்னத்துகளையும் நாம் பார்த்தோம். இவ்வாறாக செய்யறதுனால என்ன சிறப்புகள் மாண்புகள் மேன்மைகள் இருக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். நுஐமில் முஜ்ரிமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, பள்ளிவாசலின் மேல்புறத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடன் நானும் ஏறிச் சென்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உது செய்தார்கள். உது செய்து முடித்ததும் நிச்சயமாக எனது சமூகத்தார்கள் மறுமை நாளில் ஒருவருடைய சுவடுகளால் முகம், கை, கால்கள் ஒளிமயமானவர்களே என்று அழைக்கப்படுவார்கள். எனவே உங்களில் எவருக்கு தமது ஒளியை அவர் ஒளி செய்யும் உறுப்புகளில் நீளமாக ஆக்கிக்கொள்ள முடியுமோ அதை செய்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கேட்டிருக்கின்றேன் என்றார்கள். அப்ப ஒளி செய்யக்கூடிய உறுப்புகள் நாளை ஒளிமயமாக ஜொலிக்கக்கூடியதாக நாளை கியாமத்துடைய நாள்களில் அன்னுடைய நாள் இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு நாம் அதிகமாக ஒழுக்களை செய்கின்றோமோ அந்த அளவு பிரகாசம் ஏற்படும். எங்கு மறுமையில் நாளை அல்லாஹ் தஆலா அதை வைத்து கண்டுபிடிப்பான். இந்த உம்மத்தை முஹம்மதியாவில் பலக்கூடிய அமல்கள் உது செய்தவர்களுடைய இந்த முகங்கள் பிரகாசிக்கக்கூடியதாக ஜொலிக்கக்கூடியதாக இருக்கும், கைகள் ஜொலிக்கக்கூடியதாக இருக்கும். இதை வைத்து கணிக்கப்படும் என்பதாக சொல்லப்படுகின்றது. இது நம்முடைய ஷரியத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே சமயத்தில் நாம் ஆரோக்கியத்தின் ரீதியாக மருத்துவர்கள் என்ன சொல்கின்றார்கள், இந்த செயல்பாடுகள் செய்வதன் காரணமாக என்பதாக பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த கொரோனாவுடைய சமயங்களில் சொன்னது எல்லாம் என்ன சொன்னாங்க, முதல்ல நீங்க என்ன செய்ய, கையை கழுவுனாங்க. மார்க்கம் சொல்லக்கூடியது அதுதான். உது செய்யக்கூடிய சமயத்தில் முதல்ல இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும். சுன்னத்தான விஷயங்கள்ல சொல்லக்கூடியது முதல்ல 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவ வேண்டும். ஆவுல்லா பிஸ்மில்லாஹ் போது கைகளை போது 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவணும். அதுக்கு பின்னாடியே நீங்க என்ன செய்யணும், பல் போக்குவது, வாயு கொப்பளிப்பது, நாசிற்கு தண்ணீர் செலுத்துவது, இந்த மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தினால் சிந்தக்கூடியது, முகங்களை கழுவுவது, 3 முறைகள் கழுவுவது, அதற்கு பிறகு 2 கைகளையும் முகங்களை மொழி உட்பட கழுவுவது, தலை முழுவதும் தடவுவது, இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு சுன்னத்துகளில் வரக்கூடிய விஷயங்களாக வருகின்றது. இப்ப இதெல்லாம் நாம் செய்யும் பொழுது என்ன ஆகின்றது,
இயற்கையாகவே அதிகமான முறைகளில் நாம் தண்ணீர்களில் கழுவுவதன் காரணமாக இந்த மேனிகள் உடம்புகளுடைய உறுப்புகள் இருக்கின்றது மிகவும் சாஃப்டாக ஆகக்கூடியதாக இருக்குது. ஒண்ணு. இரண்டாவது, கிருமிகள் இல்லாமல் உடம்பு தூய்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. 2. மூன்றாவது, ஒரு மனிதனுடைய உஷ்ணங்களை குறைப்பதற்குரிய வழிகளை இதுதான். உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒண்ணு என்ன செய்வாங்க, நம்ம பார்த்துருக்கலாம் முன்னோர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை. ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஈரத்துணி எடுத்து நெத்தியில வைப்பாங்க, ஈரத்துணி எடுத்து நெத்தியில வைப்பாங்க, வயிற்றுல வைப்பாங்க. இதை ஏன்னா இந்த சூடை குறைக்கக்கூடியது தன்மைகள். இப்ப இவன் செய்யக்கூடிய விஷயங்கள் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய விஷயங்களாக நாம் பார்க்கும் பொழுது, மருத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய பாகத்தில் இருக்கக்கூடிய சூடுகளையும் தன்னுடைய உச்சந்தரையில் இருக்கக்கூடிய சூடுகளையும் குறைக்கும் பொழுது அவருடைய உஷ்ணம், உடல் உஷ்ணங்கள் குறையும். தலையில வந்து என்ன செய்வாங்க, நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு போங்க, உச்சந்தலைக்கு எண்ணெயை வச்சுட்டு போங்க அப்படிவாங்க. காலுக்கு தொடுவர்களுக்கு எண்ணெயை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதெல்லாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 முறைகள் நாம் ஒளி செய்யும் பொழுது இந்த தூய்மைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய உடல்களில் ஆரோக்கியத்தை அது உறுதி செய்து கொண்டே இருக்கின்றது. போன்றவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா எப்பொழுதுமே உடலையே இருந்து கொண்டிருப்பார்கள். எப்போ உது முடியோ அடுத்த நிமிஷம் உதவி செஞ்சிருவாங்க. இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இப்படி அதுபோன்று இருந்தார்கள் என்றால் மனிதர்கள் நாம் இருக்கும் பொழுது மேலும் அது சிறந்ததாக இருக்கிறது. எப்பொழுதும் தூய்மையான முறைகளில் இருந்து கொண்டிருப்போம் என்பதுதான் இந்த ஹதீஸின் மூலியமாகவும் மற்ற விஷயங்கள் மூலியமாகவும் நாம் அறிய முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விரைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவர்களான மாய்ச்சி அல்லாஹ் வாஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.